வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம பூஜை அறையில் எத்தனை தீபம் ஏற்றணும், எத்தனை மணிக்கு ஏற்றணும், எந்த திசையில் ஏற்றணுன்றதை ஒரு முழுமையான வீடியோ பதிவாக நான் பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம முதல்ல தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றலான்னு பார்க்கலாம். எப்பயுமே அதிகாலையில் காலைல சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பும் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. அதுவும் காலையில் ஏற்றக்கூடிய தீபம் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய சிறந்த பலன்களை தரும். பிரம்ம முகூர்த்த டைம் 3:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றுங்க. அப்படி முடியாதவங்க 6 மணிக்குள்ளே ஏற்றிடுங்க. மாலையில் 6 to 7 இந்த டைமில் விளக்கேற்றுங்க. நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது எரியிற மாதிரி பார்த்துக்குங்க. எரியிற தீபம் தன்னால் மலையேறாமல் பார்த்துக்குங்க. அப்படி மலையேறது நல்ல பலன்களுக்கு நம்மளுக்கு தர வல்லது அல்ல. இப்போது நம்ம தீபம் எந்த இடத்துல முதல்ல ஏற்றணும்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய நிலவாசப்படிக்கு தான் முதல் தீபத்தை ஏற்றணும். ஏன்னா நம்மளுடைய நிலவாசப்படியில் நம்மளோட குலதெய்வங்கள் வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க. முதல்ல தீபத்தை அங்கே ஏற்றுங்க. அதுக்கப்புறமா பூஜை அறையில் தீபத்தை ஏற்றுங்க. இப்போ எத்தனை தீபம் ஏற்றலான்னு பார்க்கலாம். ஒரு தீபம் ஏற்றுறது அதிகப்படியான நம்மளுக்கு நல்ல பலன்களை தராது. ஒன்றுக்கு மேற்பட்ட தீபங்கள் ஏற்றுறதுன்றது ரொம்பவே சிறப்பு. எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அது 2 விளக்காக இருந்தால் 2மே ஏற்றுங்க. இல்லாதவங்க கூட ஒரு துணை விளக்கா அகல் விளக்கா வைங்க. அகல் விளக்கை நம்மளோட குலதெய்வத்துக்கு ஏற்றுறதா நினச்சி ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த ஒரு தீபத்தை நம்ம நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்பவே சிறந்த பலன்களை நம்மளுக்கு தரும். இப்போ அதில் யூஸ் பண்ணுற திரி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதிகப்படியாக பஞ்சு திரி யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே சிறப்பு. இதுவே நீங்கள் ஏதோ ஒரு பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா தாமரத்தண்டு திரியோ வாழைத்தண்டு திரியோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக விளக்கேற்றுறதுக்கு நீங்கள் பஞ்சு திரி ஏற்றலாம். இப்போ எந்த திசையில் விளக்கு ஏற்றணும்னு பார்ப்போம். நம்ம விளக்கு எப்பயுமே கிழக்கு நோக்கி எரியறதுன்றது ரொம்பவே நல்ல சௌபாக்கியத்தை தர வல்லது. அதை தவிர்த்து வடக்கு திசையில் ஏற்றலாம், மேற்கு திசையில் ஏற்றலாம். அது அந்தளவுக்கு பலன்களை தராது. தெற்கு திசையை நோக்கி எப்பயுமே தீபம் ஏற்றக்கூடாது. இப்போது நம்ம விளக்கை எப்படி மலையேற்றுறதுன்னு பார்க்கலாம். விளக்கில் எரியக்கூடிய தீபத்தில் இருக்க திரியை உள்பக்கமாக இழுக்கிறது, அல்லது ஒரு பூவை கொண்டு மலையேற்றுறது, இல்லைன்னா ஒரு நாணயத்தை கொண்டு விளக்கை மலையேற்றலாமே தவிர கையால் ஊதியோ வாயால் ஊதியோ விளக்கை எப்பயுமே அமைக்கக்கூடாது. அதுபோல் விளக்கு மலையேற்றுறது இல்லை குளிர வைக்கிறதுன்றதை தான் வார்த்தையை தான் உபயோகிக்கணுமே தவிர அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வார்த்தையும் உபயோகிக்கக்கூடாது. இப்போ நம்ம விளக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விளக்கை க்ளீன் பண்ணுறதுக்குன்ற ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாட்களும் எப்பயுமே நம்ம விளக்கை க்ளீன் பண்ணவே கூடாது. அதை தவிர்த்து மற்ற நாட்களில் செஞ்சுக்கலாம். இந்த நாட்களில் செய்யாமல் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. விளக்கு ஏற்றும் போது எப்பயுமே விளக்கில் அரை இதாக எண்ணெய் ஊற்றக்கூடாது. முழுமையாக நிறையிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அந்த தீபத்தை ஒரு 2லேருந்து 3 நாட்கள் வரைக்கும் உபயோகிச்சுக்கலாம். விளக்கை ஒன்ஸ் நம்ம கழுவிட்டோம்னா மறுபடியும் அந்த எண்ணெயை அதில் ஊற்றவே கூடாது. அதை கீழே ஊற்றிடணும். விளக்குக்கு வைக்கக்கூடிய பொட்டு ஒற்றைப்படையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பெரும்பாலும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய மலரை விளக்குக்கு வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.